வணக்கம் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்று நாம் பழங்களின் பெயர்களை தமிழில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் ஒரு பழத்தின் படத்தை காட்டுவேன். நீங்களும் என்னுடன் சேர்ந்து அதன் பெயரை சொல்லணும். தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஆப்பிள். இது ஆப்பிள். எல்லோரும் சொல்லுங்க. ஆப்பிள். மீண்டும் ஒரு முறை. ஆப்பிள். ஆப்பிள் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது. வாழைப்பழம். இது வாழைப்பழம். சொல்லுங்க. வாழைப்பழம். மீண்டும் வாழைப்பழம். வாழைப்பழம் மிகவும் சுவையாக இருக்கும். மாம்பழம். இது மாம்பழம். எல்லோரும் சொல்லுங்க. மாம்பழம். மீண்டும் மாம்பழம். மாம்பழம் இனிப்பாக இருக்கும். திராட்சை. இது திராட்சை. சொல்லுங்க. திராட்சை. மீண்டும் திராட்சை. திராட்சை சிறிய பழம். ஆரஞ்சு. இது ஆரஞ்சு. சொல்லுங்க. ஆரஞ்சு. மீண்டும் ஆரஞ்சு. ஆரஞ்சில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது. தர்பூசணி. இது தர்பூசணி. சொல்லுங்க. தர்பூசணி. மீண்டும் தர்பூசணி. தர்பூசணி குளிர்ச்சியான பழம். அன்னாச்சி பழம். இது அன்னாச்சி பழம். சொல்லுங்க. அன்னாச்சி பழம். மீண்டும் அன்னாச்சி பழம். ஸ்ட்ராபெரி. இது ஸ்ட்ராபெரி. சொல்லுங்க. ஸ்ட்ராபெரி. மீண்டும் ஸ்ட்ராபெரி. தேங்காய். இது தேங்காய். சொல்லுங்க. தேங்காய். மீண்டும் தேங்காய். பேரிக்காய். இது பேரிக்காய். சொல்லுங்க. பேரிக்காய். மீண்டும் பேரிக்காய். மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? ஆப்பிள். வாழைப்பழம். மாம்பழம். திராட்சை. ஆரஞ்சு. தர்பூசணி. அன்னாச்சி பழம். ஸ்ட்ராபெரி. தேங்காய். பேரிக்காய். சூப்பர் குட்டீஸ்! இன்று நாம் பழங்களின் பெயர்களை தமிழில் கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இன்னும் நிறைய தமிழ் கற்றல் வீடியோக்களை பார்க்க லிரு வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்துங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை பை குட்டீஸ்!